Students, now we see about mutation. மியூட்டேஷன்ங்கிறது திடீர் மாற்றம். நார்மலாக ஒரு பிளான்ட் ஆர் அனிமல் ஆர் ஹியூமன் பீயிங் அதோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ், அதோட ஸ்ட்ரக்சர், அதோட மார்பாலஜி கேரக்டர், பினோடைப் கேரக்டர், ஜீனோடைப் கேரக்டர், இது நார்மலாக இருக்கிறது. அதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்குதுன்னா அதுக்கு காரணமாக இருந்தது மியூட்டேஷன். மியூட்டேஷன்னா என்ன? ஃபர்ஸ்ட் முதல்ல டிஎன்ஏ பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கோம். டிஎன்ஏ தான் ஜீன். அது டிஆக்சிரிபோ நியூக்ளிக் ஆசிட். அது எப்படி இருக்கு? அது வந்து நியூக்ளியஸ்ல, நியூக்ளியோலஸ்ல, நியூக்ளியர் மெம்பரேனை தாண்டி உள்ள போயிட்டா குரோமோசோம், குரோமாட்டிட் குரோமோசோம் அப்படி இருக்கு. அந்த குரோமோசோம்ல பிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நிறைய ஜீன்ஸ் இருக்கும். அந்த ஜீன்லாம் அப்படியே பிரிச்சுட்டே இருந்தீங்கன்னா டபுள் ஹெலிக்ஸா மாடல் வரும். அதுதான் டிஎன்ஏ. டிஎன்ஏங்கிறது டபுள் ஹெலிக்ஸ் மாடல்னு படிச்சிருக்கோம். அதில் பாஸ்பேட், பென்டோஸ் சுகர், நைட்ரஜன் பேஸ் 3 லிங்க் ஆகி பிரமினைன், பியூரைன் 2 குரூப்பில், அதில் அடினைன், குவானைன், சைட்டோசைன், தைமைன், யுராசில், இது நைட்ரஜன் பேஸ். இது எப்படி அமைஞ்சிருக்கோ அந்த பென்டோஸ் சுகர் பாஸ்பேட்டோட கனெக்ட் ஆகிருக்கும். அந்த பாஸ்பேட் பென்டோஸ் சுகரில் நைட்ரஜன் பேஸ் இருக்கும். அது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அது ரெண்டும் இணைக்கிறது ஹைட்ரஜன் பாண்டு. அது வந்து ஹைட்ரஜன் பாண்ட் சில இடங்களில் டபுள் பாண்டாக இருக்கும், சில இடத்துல ட்ரிபிள் பாண்டாக இருக்கும். எந்த இடத்துல டபுள் பாண்டாக இருக்குது, எந்த இடத்துல ட்ரிபிள் பாண்டாக இருக்குது, எப்படி லிங்க் ஆகிருக்கு, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக படிச்சிட்டோம். இருந்தாலும் இப்போ ஞாபகப்படுத்துங்க, ரிவைஸ் பண்ணுங்க. அந்த டிஎன்ஏ வந்து சீக்வன்ஸ்னா என்ன? அடினைன், தைமைன், குவானைன், சைட்டோசைன், யுராசில், இப்படி ATGCU AGTU இப்படி சீக்வன்ஸா இருக்கும். அந்த சீக்வன்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் அதோட கேரக்டர் இருக்கும். இப்போ ஒரு பென்டோஸ் சுகர், ஒரு பாஸ்பேட், ஒரு நைட்ரஜன் பேஸ், இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு கேரக்டர் டெசிஷன் இருக்குது. ஒரு ஐ பால் இப்படி தான் இருக்கணும், ஐயோட கேரக்டர் இப்படி தான் இருக்கணும், உள்ள ரெட்டினா இப்படி இருக்கணும், ராடு செல் இப்படி இருக்கணும், கோன் செல் இப்படி இருக்கணும். இது வந்து ஒரு கேரக்டருக்கு ஜீன்ஸ் இவ்வளவுதான் இருக்கு. அந்த ஜீன் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுது, அதை உருவாக்குது. சரி, இப்போ அந்த கேரக்டர் உருவாக்குற அந்த ஜீன்ல எந்த இடத்துலயாவது ஒன்று கட் ஆயிடுது, அதாவது லாஸ் ஆகுது. அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? லாஸ் ஆர் அதுக்கு பேர் வந்து டெலீஷன். அந்த இடத்துல அந்த ஜீன் இல்லை. இப்போ அந்த இடத்துல பற்றாக்குறை இருக்கா? அந்த ஜீன்னு ஒரு கேரக்டரை டிட்டர்மின் பண்ண போறது இப்போ இல்லை. காரணம் மியூட்டேஷனால கறந்து போயிடுச்சு, ஒரு சீக்வன்ஸ் கட் ஆயிடுச்சு, அல்லது லாஸ் ஆயிடுச்சு, அல்லது அது பேர் டெலிஷன். ஸோ அதுவே அடிஷ்னலாக வேற எங்கேயாவது ஜீன் வந்து ஆட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அதுக்கு நம்ம வந்து கெயின்னு சொல்றோம், அல்லது இன்செர்ஷன் சொல்றோம், அல்லது டூப்ளிகேஷன், அதாவது அந்த ஜீனோம் மறுபடியும் திரும்பி இன்னொரு ஜீனோமா இருக்கிறது. ஸோ இதெல்லாம் மியூட்டேஷன்ல நடக்கிற திடீர் மாற்றத்தினால உருவாகிற விளைவுகள். இப்போ ஜீன் கரெக்டாக சீக்வன்ஸாக இருக்குன்னா, ஒரு குழந்தை கரெக்டாக ஹார்ட் வந்து 4 சேம்பரில் இருக்கும், 4 சேம்பர். அது எந்த இடத்துல செஸ்ட்டில் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கணுமோ அந்த இடத்துல அரேஞ்ச் ஆகிருக்கும். அந்த இடத்துல ஹோல் ஃபார்ம் ஆகாமல் எல்லா அறைகளுக்கும் ட்ரைகஸ்பிட் வால், பைகஸ்பிட் வால், லூனார் வால்வு, இதெல்லாம் எந்த இடத்துல இருக்கணுமோ அது கரெக்டாக இருக்கும். அப்போ பம்பிங் ப்ராசஸ் கரெக்டாக இருக்கணும். பிரெயினோட ஸ்ட்ரக்சர், கார்டெக்ஸு, அதோட மிடில் ஆப்லங்கெட்டா, ஸ்பைனல் கார்டு, இதெல்லாம் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கணுமோ அது ஜீன் கரெக்டாக அந்த ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். அப்புறம் ஸ்டமக் எங்கே இருக்கணும், கிட்னி எப்படி இருக்கணும், இது எல்லாமே வடிவமைக்கப்பட்டது எதன் மூலமாக என்றால் ஜெனட்டிக் கேரக்டர் எல்லாமே ஜீன் ஆர் டிஎன்ஏல தான் இருக்கு. அந்த டிஎன்ஏல இருக்கிற அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமைன், யுராசில்ங்கிற சீக்வன்ஸ் அடிப்படையில் அதுக்கு வந்து ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்னு நம்ம படிச்சிருக்கோம். அதுக்கு டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கோம். மனிதர்களுடைய ஒட்டுமொத்த ஜீன் எத்தனாயிரம் ஜீன், அது எப்படி டிசைட் பண்ணுது, எந்தெந்த கேரக்டர், எந்தெந்த ஜீன் சீக்வன்ஸ் டிசிஷன் இருக்குது, டிட்டர்மின் பண்ணுது, அதெல்லாம் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். அந்த வகையில்
அப்படி ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய டிட்டர்மின் பண்ணக்கூடிய சீக்வன்ஸ்ல ஏதாவது ஜீன் மிஸ் ஆனாலோ அல்லது ஆட் ஆனாலோ மாற்றம் உண்டாகுமா இல்லையா? அதுக்கு பேர் தான் மியூட்டேஷன். இப்போ mutation is a phenomenon which result in alternation of DNA sequence and consequently result in changes in the genotype and phenotype of an organism. ஒரு ஆர்கானிசத்தோட ஜீனோடைப்போ பினோடைப்போ ரெண்டுமே மாற்றம் அடையுது. ஏன்? அங்க இருக்கிற டிஎன்ஏ சீக்வன்ஸ்ல திடீர் மாற்றம் ஏற்படுறதுனால. அப்ப mutation is a phenomenon which result in alteration of DNA sequence and consequently அதை தொடர்ந்து அதோட விளைவு result in changes எங்குல in the genotype and phenotype யாரோட an organism. அது human being இருக்கட்டும், plant இருக்கட்டும், animal இருக்கட்டும், அதுல genotypic phenotypic changes நடந்தே ஆகும். ரீகாம்பினேஷன்ல மியூட்டேஷன் நடக்கும். எப்ப நம்ம ரீகாம்பினன்ட் ப்ராசஸ் எப்ப பார்த்தோம்? கிராசிங் ஓவர், டெலீஷன், அடிஷன், அபரேஷன், டூப்ளிகேஷன் இதெல்லாம் பார்த்தோம். அந்த சமயத்துல இந்த கேரக்டர்ல வேரியேஷன் வருமா இல்லையா? வரும். ஆக DNA is probable as double helix structure, loss or deletion and insertion, duplication of நடக்குது. சரி, இதனால ஏதாவது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமான்னா சிக்கிள் செல் அனீமியான்னு நம்ம பின்னாடி படிக்க போறோம். சிக்கிள் செல் அனிமியா ஒரு ஹீமோகுளோபினோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், ப்ராப்பரா எப்படி இருக்கணும், அப்பதான் அந்த ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு பிளட்ல போயிட்டே இருக்கும். ஆக்சிஜன் உள்ள வந்தா தான் உயிரே வாழ முடியும். ஆனா அதுல ஏதாவது ஆல்டரேஷன் ஜீன்ல நடந்திருந்தா அந்த ஹீமோகுளோபினை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த செல்லு கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் மாறிடுச்சுன்னா அந்த ஆக்சிஜனை எடுத்துட்டு போக முடியாது இல்லையா? அப்படி பார்க்கறதுல சிக்கிள் செல் அனிமியாங்கிறது ஒரு முக்கியமான டிசீஸ் கேரக்டர். அது முழுமையா பின்னாடி பார்ப்போம். ஆனா இதோட விளைவு என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கோம். ரைட். இப்ப ஜெனடிக் டிஸார்டர் மாறுது. இந்த ஜெனடிக் டிஸார்டர் ஒரு ஃபேமிலியை பார்க்கணும். இந்த ஃபேமிலியில ஒரு சில பேருக்கு கலர் பிளைண்ட்னஸ்னு ஒரு நோய் வருது, ஹீமோபிலியான்னு ஒரு நோய் வருது. இந்த ஹீமோபிலியான்னா என்ன, அதில் என்ன ப்ராப்ளம் இருக்கு, அதனால என்ன மிஸ்டேக்ஸ் தவறு நடந்திருக்கு, ஏன் அந்த ஹீமோபிலியாங்கிற டிசீஸ் வந்தது, அதை பார்ப்போம். ஆனால் அது ஒரு டிசீஸ். ஆனால் அது எப்படி வந்து ஒரு ஃபேமிலியில் வருது. கலர் பிளைண்ட்னஸ்னு ஒன்று வருது. அதாவது நிறப்பிரிகை, அதாவது நிறம் எப்படி இருக்குங்கிற கலரை ஐடென்டி பண்ண முடியாத ஒரு வியாதி கண்ணை. அது எப்படின்னா ரெட்டு, கிரீனு, ப்ளூ மூணுக்கும் வித்தியாசம் தெரியாது. அதுக்கு பேர் கலர் பிளைண்ட்னஸ் பேர். அது எதனால வருதுன்னா கண்டிப்பா மரபியல் ஒரு காரணம். அப்ப இந்த ஜெனடிக் டிஸார்டர் ஒரு டாக்டரோ ஒரு சயின்டிஸ்டோ அனலைஸ் பண்ணணும். ஃபேமிலியை பார்க்குறப்ப அந்த ஃபேமிலியில அவங்களுடைய ஜீன் எப்படி வருது, அந்த ஜெனடிக் ஆர்டரை கரெக்டாக பார்க்குறப்ப இந்த கேரக்டர், இந்த டெஃபிஷியன்சி, இந்த ப்ராப்ளம் இந்த மேல்ல இருந்து இந்த ஃபீமேல்ல இருந்து இந்த குரோமோசோம்ல இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அனாலிசிஸ் மெத்தட் பேரு பிடிகிரி அனாலிசிஸ்னு பேரு. அந்த பிடிகிரி அனாலிசிஸ் என்னங்கிறத பார்ப்போம். இது இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்டடிங் ஆஃப் ஹியூமன் டிசீஸ். ஒரு மனிதனுக்கு ஏற்படுற மரபு வழியாக ஏற்படுற நோய்கள், சில நோய்கள் மரபியலாகவே வருது. அந்த மரபியலாக வரக்கூடிய நோயில் கலர் பிளைண்ட்னஸ் ஒரு காமனாக இருக்குது. ஹீமோபிலியாங்கிறது ரத்த உறையாம கண்டினியூவாக ரத்தம் வர்றது. இது ஒரு மோசமான நோய். இது எங்கேருந்து வந்ததுன்னா ஹெரிடிட்ரியா, பரம்பரையா வந்தது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் அனாலிசிஸ் பண்றதுக்கு பேரு பெடிகிரி அனாலிசிஸ் பேரு. அது ஃபேமிலிக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்பை வச்சு நம்ம அதை அனலைஸ் பண்ணலாம். அப்படி பெடிகிரி யூஸ் பண்றப்ப இந்த மாதிரி ஸ்கொயரா இருக்கிற எம்டியா இருப்பாங்க, இந்த மாதிரி ஸ்கொயரா இருக்கிறது மேல் கேரக்டருக்காக நம்ம அதை எடுத்துக்கிறோம் அந்த சிம்பிளா. இது எந்த நோயும் அஃபெக்ட் ஆகாம இருக்கப்ப பிளாங்கா இருக்கு, அப்ப அது அன்அஃபெக்டட் மேல் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று அந்த பிளாங்க் உள்ள நிறைய ஃபுல்லாக ஃபில்லப்பாக இருக்கு. அந்த ஃபில்லப்பாக இருக்கிறதுனால அது மேல் தான், ஆனால் அஃபெக்டட், அது ஏதோ ஒரு நோயை கேரி பண்ணிட்டு வருதுன்னு அர்த்தம் அந்த குரோமோசோம் மூலமாக.
இன்னொன்று இந்த ஓ ஷேப்பில் இருக்கு பார்த்தீங்களா, இது ஃபீமேலு. ஓ ஷேப் எம்டியாக இருக்குது, உள்ள எதுவுமே இல்லை, எதுவும் நிரப்பப்படாமல் இருக்குது, அதனால ஃபீமேல் அன்அஃபெக்டடு. அடுத்து அந்த ஃபீமேல்லே ரவுண்ட் ஷேப்புக்குள்ளேயே ஒரு பிளாக் பண்ணிட்டோம், ஃபில்லப் பண்ணிட்டோம், அது ஃபீமேல் தான் ஆனால் அஃபெக்டடு. ஸோ ஒரு வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்காக இதை நம்ம வரைஞ்சிருக்கோம். அப்புறம் இந்த மேலும் இந்த ஃபீமேலும் மேட்டிங், கல்யாணம் பண்ணுறாங்களா அது அது சேர்றதுக்கு மேட்டிங் பேர். அதுக்கப்புறம் இந்த மேல் ஃபீமேல் சேர்ந்துருக்காங்கன்னா அதுக்கு ஆஃப்ஸ்ப்ரிங் அதுக்கு பிறக்கும். இந்த மெத்தடில் இதை வரைஞ்சி அதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு ஒரு ஃபேமிலியை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் பிடிகிரி அனாலிசிஸ். அதில் வந்து ஆட்டோசோமல் இன்ஹெரிட்டட், நம்ம அந்த 1லேருந்து 22 குரோமோசோம் சொன்னோம் இல்லையா, ஒரு குரோமோசோமில் மொதல் குரோமோசோமில் ஆரம்பித்து 22 குரோமோசோம், அந்த 22 குரோமோசோம் மூலமாக ஏதாவது மரபு பண்புகள் நோய்கள் இன்ஹெரிட் ஆச்சுன்னா அது ஆட்டோசோமல் இன்ஹெரிட்டேஷன் பேர். இன்னொன்று எக்ஸோ ஒய்யோ, அந்த மாதிரி செக்ஸ் டிட்டர்மின்டு குரோமோசோமில் செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டட் இருந்தால் அதில் வரக்கூடிய நோய்கள். உதாரணமாக செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டடில் பிணைல் கிட்டனரியா நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். அதே மாதிரி ஆட்டோசோமலில் இந்த 22 குரோமோசோம் இருக்கு இல்லையா ஆட்டோசோமல், அதில் வந்து டாமினண்ட்டாக இருந்ததுன்னா ஹண்டிங்டன்ஸ் டிசீஸ்னு ஒரு டிசீஸ் வருது. அப்புறம் எக்ஸ் லிங்க்டு, எக்ஸ் குரோமோசோம் லிங்க்டு ரிசசிவ் அல்லீலாக இருந்தால் அந்த எக்ஸ் குரோமோசோம் மேபி மேலில் இருக்கலாம் ஃபீமேல் இருக்கலாம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மேல்னா எக்ஸ் ஒய், ஃபீமேல்னா எக்ஸ் எக்ஸ். அப்போ 2 எக்ஸ் இருந்தால் அது ஃபீமேல், ஒரு எக்ஸ் இருந்து ஒரு ஒய் இருந்தால் அது மேல். அப்போ அந்த எக்ஸ் லிங்க்டில் ரிசசிவ் அல்லீல் இருந்தால் 2 பேருக்குமே பாதிக்கும். அப்போ கலர் பிளைண்ட்னஸ், அப்போ கலர் பிளைண்ட்னஸ்ங்கிறது மேலுக்கு ஃபீமேலுக்கு வருது, ஃபீமேல் கேரியராக இருக்குங்கிறத பின்னாடி படிக்க போகிறோம். அப்புறம் எக்ஸ் லிங்க்டு டாமினண்ட்டாக இருந்தால் அந்த எக்ஸ் குரோமோசோம் மேலாக இருக்கலாம் ஃபீமேலாக இருக்கலாம், அதில் வர்றப்ப ஹைப்போபாஸ்பெட்டமிக் அப்படிங்கிற நோய் வருது. அப்புறம் ஒய் லிங்க்டில் ஒய் குரோமோசோம் லிங்க்டு டிசீஸ் வருது. இது வந்து காமன். இதை பற்றி ஒரு 5 நிமிஷம் அடுத்தது பிடிகிரி அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். தட்ஸ் ஆல். ஸ்டூடெண்ட், இந்த பிடிகிரி அனாலிசிஸில் நம்ம 2 முக்கியமாக பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஆட்டோசோமல் ரிசசிவ், அது வந்து ரேர் இன் பிடிகிரி, அதாவது இந்த மாதிரி ஃபேமிலியில் ரொம்ப ரேராக பார்க்குற ஒரு விஷயம் இது. ஏன்னா பிடிகிரி அனாலிசிஸ் மூலமாக இது ரேர்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ உதாரணமாக இது மேல் அண்டு ஃபீமேல், இது ரெண்டும் மேட்டிங் ஆகுது, அதோட ஆஃப்ஸ்ப்ரிங் வந்து ஒரு மேல் ஒரு ஃபீமேல் கிடைக்குது. இன்னொன்று சென்டரில் பார்த்தீங்கன்னா அஃபெக்டட் மேல் இருக்குது, இன்னொரு அன்அஃபெக்டட் ஃபீமேல், அது மேலோட லிங்க் ஆகுது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேஷனுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் முடிஞ்சு செகண்ட் ஜென்ரேஷன் தேர்டில் ஒரு அஃபெக்டட் ஃபீமேல் வருது. இந்த இடத்துல அஃபெக்டட் ஃபீமேல் வருது, இதில் எதுவுமே அஃபெக்ட் ஆகலை. ஸோ இதில் பார்க்குறப்ப ரைட்டில் மேலாக ஃபீமேல் ஈக்குவலாக இது அஃபெக்ட் ஆகும். இந்த டிசீஸ் வந்து சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், அது எப்படி வந்ததுன்னு அனலைஸ் பண்ணுறதுக்காக பிடிகிரி பண்ணாங்க. செல் அனீமியா, பிணைல் கிட்டனேரியா, இதெல்லாம் ஆட்டோசோமல் ரிசசிவ்னால ஒரு ஆஃப்ஸ்ப்ரிங்லேருந்து அடுத்த ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு ஜெனட்டிக்கலாக டிஸார்டர்னால மேல் அண்ட் ஃபீமேல் மேட்டிங்க்கு அப்புறம் அதோட ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு வர்றது. இது ஒரு அனாலிசிஸ். இங்கே ஆட்டோசோமல் டாமினன்ட், இப்போ நம்ம ரிசசிவ் பார்த்த மாதிரி டாமினன்ட்டு. இப்போ இது வந்து ரேர் தான் நம்ம பார்க்க முடியும். இந்த பிடிகிரியில் காமனாக பொதுமக்கள்கிட்ட காமனாக மேக்ஸிமம் ஃபேமிலியில் இருக்கிற விஷயம் தான் இது பார்க்கலாம். இப்போ இது மேல் நார்மல் மேலு, அஃபெக்டட் ஃபீமேலு, அவங்களுக்கு 4 ஆஃப்ஸ்ப்ரிங்கில் ஒரு மேல் அஃபெக்ட், ஒரு ஃபீமேல் அஃபெக்டட், ஒரு மேல் அஃபெக்டட் வந்து 2 ஃபீமேல் அஃபெக்ட் இல்லாதது இருக்குது. இப்போ இந்த அஃபெக்டட் மேலோட ஃபீமேல் நார்மல் ஃபீமேல் அன்அஃபெக்டட் ஃபீமேல் மேட் ஆகிறப்ப 2 மேல் அஃபெக்டட் கிடைக்குது, ஒரு ஃபீமேல் அன்அஃபெக்டட் கிடைக்குது. இங்கே எல்லாமே அன்அஃபெக்டட் மேல் அண்ட் ஃபீமேல் கிடைக்குது. ஸோ இந்த ட்ரைட்டிஸில் every generation affected individual transmit the character from one generation to generation. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த அடுத்த ஜென்ரேஷன் எப்படி போய் தான் ஆகும். பிடிகிரி அனாலிசிஸ் மூலமாக நம்ம பார்க்குறோம். ஒரு ஃபேமிலியில் இந்த கேரக்டர், இங்கே இருக்கிற ஃபீமேலோட கேரக்டர் இங்கே மேலுக்கு வந்து திரும்ப மேலுக்கு வருது, அது திரும்ப ஃபீமேலுக்கும் தொடரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற கேரக்டர் பார்த்துருக்கோம். இப்படி பிடிகிரி அனாலிசிஸில் பார்க்குறப்ப ஒரு half of the children இதில் பாதிக்கப்பட்டது. அதில் எக்ஸாம்பிள் ஸ்கெலிட்டல் டிஸார்டர், டுவார்ஃபிசம், குட்டைத்தன்மை, இதெல்லாம் ஆட்டோசோமல் டாமினன்ட். இது ஒரு பிடிகிரி அனாலிசிஸில் நம்ம ஜெனட்டிக் டிஸார்டர் பற்றிய ஒரு கன்க்ளூஷன் ஃபேமிலி ரிலேஷன்ஸ்குள்ளே வர்றப்ப மேட்டிங் ஆகிறப்ப கிடைக்கிற ரிசல்ட். அவ்வளோதான்.